ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங் அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க கவுன்சிலிங் ப்ராசஸ்க்காக. ஸோ நேத்தோட வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சர்டிஃபிகேட் அப்லோட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஒன்று ஒன்றா டாக்குமெண்ட் எல்லாம் நம்மளுக்கு ஆன்லைன்லேயே வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா பல மாணவர்கள் கேட்குற கொஸ்டின் என்னன்னா, நான் 7.5 ரிசர்வேஷன் அந்த 6லேருந்து 12 வரைக்கும் எஸ்ன்னு கொடுத்துருந்தேன். அதில் வந்து பார்த்தோன்னா எனக்கு நோன்னு இருக்குது, எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தோன்னா நோன்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு பல மாணவர் பயந்துட்டுருக்கீங்க. ஸோ அதை பற்றி எதுவுமே பயப்படாதீங்க. அது ஒரு ப்ராசஸாக தான் சேஞ்ச் ஆகும். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாகவும் கேட்டிருக்கோம். ஸோ ஒரு ப்ராசஸாக சேஞ்ச் ஆகிட்டே வரும். ஓகேங்களா, பயப்படாதீங்க, கண்டிப்பாக அது சேஞ்சஸ் ஆகும். ஸோ உங்கள் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஸ்டேட்டஸ் போய் செக் பண்ணிங்கன்னா கீழே வந்து பார்த்தோன்னா இன் ப்ராக்ரஸ்னு இருக்கும். ஓகேங்களா, அவங்க வந்து பார்த்தோன்னா செக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அப்படின்னா உங்களுடைய டே பை டே தான் வந்து பார்த்தோன்னா அது எல்லாமே உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும். ஸோ நீங்கள் எல்லாருமே குரோமில் போயிட்டு நீங்கள் வீட்டிலேருந்து இதுக்கப்புறம் செக் பண்ணிக்கலாம். குரோமில் போயிட்டு டிஎன்ஏன்னு அடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும். அந்த லிங்க்கு ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கனாலே அவங்க சொல்லியிருப்பாங்க. இப்போ என்ன நடந்துட்டுன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாமே உங்களுடைய அப்ளிகேஷன் எல்லாமே வந்து பார்த்தோன்னா செக் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு சப்போஸ் எதனா ப்ராப்ளமாக இருந்தால் நீங்கள் ஒரு டிஎஃப் சென்டர் கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, அங்கே போய்ட்டு நீங்கள் உங்களுடைய கொரிஸை நீங்கள் சொல்லலாம். அதே போல் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து பார்த்தோன்னா நீங்கள் போட்டு லாகின் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அதில் உங்களுடைய வியூ ஸ்டேட்டஸ் சொல்லிட்டு காட்டும். ஓகேங்களா, உங்கள் அப்ளிகேஷன் வந்து அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு காட்டும். அதுவும் இப்போ வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் மாணவர்களுக்கு காட்டலன்னு சொல்லியிருந்தீங்க. வெயிட் பண்ணுங்கள், சேஞ்சஸ் ஆகும். அப்டேட் வந்து கண்டினியூஸாக நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா தான் அப்டேட் வந்து பார்த்தோன்னா மாறிட்டே வரும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், எதை பற்றியும் பயப்படாதீங்க. இந்த 7.5 ரிசர்வேஷன் மாணவர்களுக்கு கண்டிப்பாக சேஞ்சஸ் ஆகும். உங்களோட எமிஸ் நம்பரை வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகேங்களா, நீங்கள் 6லேருந்து 12 வரைக்கும் படிச்சிருக்கீங்களா கவர்மெண்ட்டில். ஸோ அதனால் யாரும் எதை பற்றியும் பயப்படாதீங்க. ஸோ அப்படி எதுனா உங்களுக்கு பிரச்சனைனா கீழே வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஒரு டோல் ஃப்ரீ நம்பரும் அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒரு மெயில் ஐடியும் கொடுத்துருப்பாங்க. வேறு ஏதாவது டிஎன்ஏ சம்மந்தமாக டவுட்ஸ்னால் கண்டிப்பாக நம்ம நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்பரை கொடுக்குறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் நல்ல கல்லூரியில் சீட் எடுக்கலாம். ஸோ கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணால் மட்டும்தான் நல்ல காலேஜ் கிடைக்கும். இதில் வந்து பார்த்தோன்னா பொறுமை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வெயிட் பண்ணுங்கள்.